விழுப்புரம் பக்கத்தில் துறவி அப்படிங்கிற ஊரில் நம்ம போட்டு கொடுத்துருக்குற ஒரு 3 கிலோவாட்டா ஆன் கிரிட் சிஸ்டம் ரோசி மேடம் அப்படிங்கிறவங்க அவங்க வீட்டுக்கு நம்ம போட்டிருக்கோம். இங்கே வந்து தனித்தனியாக 2 பேர் குடியிருக்காங்க. மாடியில் ஒரு வீடும் கீழே ஒரு வீடும் தனித்தனியாக இபி பில் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க இதில் ஒரு வீட்டுக்கு நம்ம சோலார் போடுறோம். கரண்ட்டு பில்லு வந்து நார்மலாகவே அவங்களுக்கு 3500 4500 வருஷம் பூரா எவ்வளோ போகுது அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணுறோம். நீங்கள் உங்களுடைய இபி சர்வீஸ் நம்பரை எங்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் இபி பில் ஸ்டேட்டஸில் போய் போன 3 வருஷமாக நீங்கள் சராசரியாக எவ்வளோ நீங்கள் கன்சியூம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறத கணக்கெடுக்கிறோம். ஒரு சில பேர் புதுசாக வீடு கட்டியிருப்பாங்க. அந்த வீட்டுக்கு நம்ம சோலார் போடும்போது சார் இப்போ தான் புதுசாகவே வீட்டுக்கு போகிறோம், இதில் நம்ம எப்படி போன 3 வருஷத்துக்குரிய கால்குலேஷன் எடுக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. இதற்கு முன்னாடி நீங்கள் ஏற்கனவே வாடகை வீட்டில் இருந்திருந்தாலோ அல்லது வேறொரு வீட்டில் நீங்கள் குடியிருந்திருந்தாலோ உங்களுடைய யூசேஜ் பேட்டர்ன் அப்படின்னு ஒன்று இருக்கும். இப்போ நீங்கள் அந்த பழைய நம்பர் கொடுத்தா கூட போன 3 வருஷமாக நீங்கள் எப்படி பயன்படுத்திட்டு வரீங்க அல்லது ப்ரொப்போஸ்டு யூசேஜ்னு இருக்குது. இனிமேல் நம்ம இந்த புது வீட்டுக்கு வந்த பிறகு என்னெல்லாம் பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத அடிப்படையில் வச்சு மொத்தம் நம்மளுக்கு எவ்வளோ யூனிட்டு ஒரு நாளைக்கு செலவாகும் அப்படிங்கிறத நீங்கள் கணக்கு எடுக்கணும். அதன் அடிப்படையில் தான் சோலார் போடுறோம். அப்போது நம்ம ஒரு நாளைக்கு ஒரு 10 யூனிட் தேவைப்படுது அப்படின்னா 2 கிலோவாட் ஆன் கிரிட் சிஸ்டம் போடுறோம். ஒரு நாளுக்கு 25 யூனிட் நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா 5 கிலோவாட் சிஸ்டம் நீங்கள் போடலாம். ஒரு கிலோவாட்டில் 4.2லேருந்து 5 யூனிட் ப்ரொடக்ஷன் ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி ஆன் கிரிட் சிஸ்டம் போடும்போது உங்களுடைய கரண்ட்டு பில்லு 100க்கு 100% ஜீரோ ஆகிடும். நீங்கள் வெறுமனே நெட்வொர்க் சார்ஜுன்னு ஒரு கிலோவாட்டுக்கு 87 ரூபா மட்டும் நீங்கள் கட்ட வேண்டியிருக்கும். 3 கிலோவாட் அப்படின்னா ஒரு 300 ரூபாய்க்குள்ள நெட்வொர்க் சார்ஜ் மட்டும் கட்டணும். மற்றபடி பயன்பாட்டு யூனிட்டுக்கான கட்டணங்கள் உங்களுக்கு வராது. அதே மாதிரி கிலோவாட்டு சார்ஜஸ்க்கான கட்டணங்களும் வராது. கமர்ஷியலுக்கு மட்டும்தான் கிலோவாட்டு சார்ஜஸ் அப்படிங்கிற கட்டணம் வரும். வீட்டுக்கு வந்து கிலோவாட்டு சார்ஜஸ் கிடையாது, நீங்கள் எத்தனை கிலோவாட் வாங்கியிருந்தாலும். அதனால் எவ்வளோ யூனிட்டு நம்ம உற்பத்தி பண்ணி இபிக்கு நிகராக நம்ம பண்ணிடுறோமோ அப்போ அந்த யூனிட்டுக்கான மின்சார கட்டணம் வராது. நிறைய பேர் எங்கிட்ட கேட்குறாங்க, இந்த சோலார் சிஸ்டம் நம்ம போட்டிருக்கீங்களே இதில் வந்து 5 ஹெச்பி மோட்டார் ஓடுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது மாதிரி 3 ஏசி அட் ஏ டைமில் போடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு சில பேர் கமெண்ட்டில் கூட சொல்லியிருந்தாங்க, ஒரு 3 கிலோவாட் சிஸ்டத்தில் எப்படி 4 ஏசி ஓடும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எப்பயுமே நான் பலமுறை வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இந்த ஆன்கிரிட் சிஸ்டங்கிறது இபி பவர் இருந்தால் தான் ஒர்க் ஆகும். இபி பவர் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். அதனால் 2 பேர் 2 வீலரில் போகிறாங்க. முன்னாடி ஒருத்தர் உட்காந்து வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்காரு. பின்னாடி உட்காந்துருக்கிறவர் பெட்ரோல் எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்டுட்டு அந்த பெட்ரோலுக்கு ஆகக்கூடிய காசை மட்டும் கொடுக்குறாரு. இப்போ பின்னாடி இருக்கிறவர் இருந்தாலும் இல்லாட்டாலும் முன்னாடி வண்டி ஓட்டுறவர் ஓட்டிக்கிட்டு தான் இருப்பார். அந்த மாதிரி தான் இங்கே கணக்கு.